வணக்கம் டீச்சர்ஸ். இது ஸ்ரீ பாலஜெயம் கந்தசாமி. பிஇஓ ட்ரைபின் டீச்சர்ஸ்க்கான சைக்காலஜிலேருந்து முக்கியமான சில தகவல் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இது இம்பார்ட்டன்ட் டைட்டில் கற்பனை தீர்மானித்தல் ஆய்வு திறன் அப்படின்ற டைட்டிலிருந்து நம்ம ஒரு சில தகவல் பார்க்கலாம். சரி, இப்போ என்னென்னா முதல்ல கற்பனை அப்படிங்களுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, பிம்பங்கள் அல்லது சாயல்களுடைய துணையோடு நடக்கக்கூடிய சிந்தனை, அதை கற்பனை அப்படின்னு சொல்கிறாங்க. இமேஜினேஷன் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் சொல்கிறாங்க. இந்த பிம்பங்கள் அல்லது சாயல்களின் துணையுடன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கற்பனைகளை பயன்படுத்துகிற பிம்பங்கள் தனிப்பட்டையாவோ, அது தனிப்பட்டதாகவோ இல்லை பொதுமை கருத்துக்களை குறிக்கக்கூடிய சொற்களாகவே இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கற்பனை ஆக்கத்தினுடைய, அதாவது என்னது இந்த கற்பனை ஆக்கத்தினுடைய கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அதனுடைய தொடர்புடையது, ஆக்கத்திறனுடன் தொடர்புடையது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்கிறாங்க. பாயிண்ட்ஸாக இந்த கீவேர்டுகள் மைண்டில் வச்சுக்கோங்க. பகற்கனவு அதாவது காண்றதில், அதே மாதிரி மனபிம்பங்கள் ஒரு ஒழுங்குமுறை இல்லாமல் தொடர்ந்து தாவி தாவி குதிச்சிட்டு ஓடுது. இப்போ ஒன்று பகல் கனவு காண்றாங்க இல்லைங்களா, அந்த மனபிம்பங்கள் தாவி தாவி குதிச்சிட்டு ஓடுது. ஆனால் கற்பனையில் மனபிம்பங்கள் தொடர்ச்சியாக ஒரு ஒழுங்குமுறையில் வேலை செஞ்சு ஒரு பிரச்சனையை பல கோணங்கள் அலசி ஆராயத்துக்கு பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கற்பனையில் மனபிம்பங்கள் நோக்கத்தின் அடிப்படையில் இயக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரைட். இப்போ அடுத்தது பாருங்கள், இதிலே கற்பனையின் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்கு. 2 வகை இருக்குது. ஒன்று மீளாக்க கற்பனை, அதாவது ரீப்ரொடக்டிவ் இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. இன்னொன்று ஆக்க கற்பனை அப்படின்னு சொல்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவ் இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. சரி, இந்த ஆக்க கற்பனை வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆக்க கற்பனை இதனுடைய மைண்ட் மேப் மாதிரி இதில் கொடுத்துருக்கு. ஆக்க கற்பனை வந்து 2 வகையாக சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன அப்படின்றது பாருங்கள் வரிசையாக. பின்பற்றும் ஆக்க கற்பனை 1. சரிங்களா? அதாவது இமிடியேட்டிவ் இமேஜினேஷன் அப்படின்னு சொல்கிறது. 2வது படைப்பு கற்பனை அப்படின்னு சொல்கிறது. கிரியேட்டிவிட்டி இமேஜினேஷன் அப்படின்றது. இந்த படைப்பு கற்பனை 2 வகையாக சொல்லப்படுது. ஒன்று பார்த்திங்கன்னா பயன்வெளி கற்பனை, அதாவது ப்ராக்ரமேட்டிக் இமேஜினேஷன் சொல்கிறது. அழகுணர் கற்பனை அப்படின்றது பார்த்திங்கன்னா அது அஸ்தட்டிக் இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? சரி, இதில் ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா பார்த்துடலாம். மீளாக்க கற்பனை வந்து வரிசை கொண்டு போயிடலாம். முதல்ல மீளாக்க கற்பனை. இது வந்து என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, கற்பனையினுடைய விளைவு நம்ம முன்னாடி புலன்காட்சி வழியாக தெரிஞ்சுக்கிட்ட உன்னோட பிரதியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கற்பனை மீளாக்க கற்பனை அப்படின்னு சொல்லப்படுது. முன்னாடி அனுபவிச்ச ஒரு நிகழ்ச்சியை மறுபடியும் நம்ம மனக்கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி அதை உணர்றது இந்த வகையான கற்பனை சொல்லப்படுது. இதை வந்து நினைவு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்து ஆக்க கற்பனை அப்படின்றதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, பழைய அந்த புலன்காட்சியிலிருந்து பெறப்பட்ட அந்த சாயல்கள், அதிலிருந்து பெறப்பட்ட எண்ணங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புது முறையில் அமைக்கிறதுக்கு பேர் ஆக்க கற்பனை அப்படின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு கதாசிரியர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். தன்னுடைய நேரடியான அல்லது மறைமுகமான அனுபவங்களை அப்படியே வெளிப்படுத்தாமல் அதை ஒரு புது கோணத்தில் அல்லது ஒரு புது ஸ்டைலில், புது முறையில் ஒரு கோர்வையாக அமைக்கிறப்ப தான் அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன கதை மாதிரி தோற்றம் அடையுது. இந்த திறனை தான் வந்து ஆக்க கற்பனை அப்படின்னு சொல்கிறோம். இலக்கியமும் சரி, நுண்கலையிலும் சரி, அறிவியலில் தோன்றக்கூடிய புது புது கோட்பாடுகள்னு சொல்கிற பாருங்க, அந்த கோட்பாடுகள் இதெல்லாம் ஆக்க கற்பனையுடைய விளைவுகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்க கற்பனையில் வந்து பார்த்திங்கன்னா 2 வகையாக சொல்லப்படுது இந்த ஆக்க கற்பனையில். சரிங்களா? இந்த 2 வகையில் பார்த்திங்கன்னா, இந்த வேறொருத்தருடைய கற்பனை படைப்பை நாம் அடைஞ்சு, நாம் பெற்று உணர்ந்து அனுபவிக்கிறது. சரிங்களா? இதை வந்து பின்பற்றும் ஆக்க கற்பனை அப்படின்னு சொல்கிறோம். புலவன் ஒருத்தருடைய கவிதையை படித்து அதோடைய நயத்தை உணர்றப்போ அந்த கவிஞனை நாம் அவனுடைய படைப்புலகத்தில் போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போகிறோம். சரிங்களா? ஸோ இதன் விளைவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசில் ஒரு புது கருத்துக்கள் வரும், அது நல்ல மன வெளிச்சிகளும் வருது. ஆனால் இதோட தோற்றம் பார்த்திங்கன்னா நம்ம படைப்பு திறனால் வந்தது இல்லை. ஏன்னா அவங்கள தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சரி, இப்போ நம்ம கற்பனையுடைய உதவியால் நாமளே ஒரு சிறுகதையை அல்லது கவிதையை படைத்தாலோ அல்லது ஒரு ஓவியத்தை வரைஞ்சாலோ அந்த கற்பனையை படைப்பு கற்பனை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ படைப்பு கற்பனை அப்படிங்கிறது 2வதாக வரக்கூடிய விஷயம். சரிங்களா? ரைட். இப்போ இதில் படைப்பு கற்பனை பார்த்தீங்கன்னா பயன்வெளி கற்பனையோ அழகுணர் கற்பனையாவோ இருக்கலாம். சரிங்களா? பயன்வெளி கற்பனை சில கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டதுன்னு சொல்லப்படுது. குறிப்பிட்ட ஒரு இலக்கு அடையிறதுக்கு ஒரு புது வெளியை கண்டுபிடிக்கிறத இந்த கற்பனையோடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அறிவியல்களில் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தப்படுகிற இந்த கற்பனை வந்து இந்த வகையை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறோம். கற்பனையுடைய அடிப்படை பார்த்தீங்கன்னா அனுமானித்தல், அது இன்டரன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? என்ஜினியர்ஸ், இந்த பொறியியல் வல்லுநர்கள் இருக்காங்களா, இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆற்றை கடக்கிறதுக்கு எந்த மாதிரியான பாலம் கட்டலாம் அப்படின்னு சிந்திக்கிறப்போ பயன்வெளி கற்பனைகளை தான் என்ன சொல்கிறது பயன்படுத்துகிறதா சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அவர் கற்பனையோடைய போக்கு அறிவியல் விதிகளுக்கு உட்பட்டதாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அழகு கற்பனையில் பார்த்தீங்க அப்படின்னா அழகுணர் கற்பனையில் வந்து அந்த மாதிரி சொல்ல முடியாது. அது அழகு கற்பனையில் வந்து இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் இல்லை. இந்த கற்பனை எந்த திசையிலையும் எந்த முறையிலும் போகலாம் அப்படின்னு சொல்கிறது. இந்த கற்பனையால் வரக்கூடிய அந்த படைப்பு அழகுணர்ச்சியை தூண்டக்கூடியதாகவும் மகிழ்ச்சியை கொடுக்கிறதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. பொதுவாக கற்பனை அப்படின்னு சொல்கிறப்ப அழகுணர் கற்பனை தான் குறிக்குது அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ இந்த அழகுணர் கற்பனையை ஸ்கூலில் பள்ளியில் வளர்க்கக்கூடிய அந்த வழிகள் அப்படிங்கிறத நான் இப்போ பார்க்கலாம். முதல்ல
பள்ளி கல்வி மூலமாக அழகை உணர்ந்து ரசிக்கவும் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பள்ளி கல்வி மூலமா அழகை உணர்ந்து ரசிக்கிறதுக்கும், தாமே தம் கற்பனையோட உதவியோட கவிதை, இசை, கலை இதுகள்ல வந்துட்டு ஒரு புது புது பொருட்கள படைக்கிறதுக்கும், மாணவர்களுக்கு பயிற்சி எடுக்க போதுமான ஒரு சந்தர்ப்பத்த, அந்த வாய்ப்புகள நம்ம ஏற்படுத்திக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு இத சொல்றாங்க. 2வது பாருங்க, புலன்காட்சி அறிவு தான் கற்பனைக்கு, அதாவது புலன்காட்சி அறிவு தான் கற்பனைக்கு முக்கியமான அடிப்படை அப்படின்னு சொல்லுது. மாணவருடைய அனுபவம் விரியதுக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய கற்பனை திறனும் பெருகும். அதனால மாணவருடைய நேரடி அனுபவம் பெருகுறதுக்கு ஸ்கூல்ல வந்துட்டு நம்ம அதுக்கு உண்டான வேலைகளும், அதுக்கான ஆவணங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 3வது, பிறர் கற்பனையில் எழும் படைப்புகளை அனுபவித்து, அதாவது மத்தவங்க கற்பனையில வரக்கூடிய அந்த படைப்புகள அனுபவிச்சு, அதுல வரக்கூடிய அழக பாராட்டுனதுக்கு அப்புறம், தாமாக புதுசா ஒண்ண படைக்கணும் அப்படின்னு தோணும். சரிங்களா? இது வந்து அடுத்து சொல்றோம். பின்பற்றல் தான் படைத்தலுடைய முதல் நிலை அப்படின்னு சொல்றாங்க. அதனால மாணவர்கள் வந்து இலக்கியம், இசை, கலை இதுகளை எல்லாம் சிறந்த படைப்புகளை சுவைக்க செய்தல் அப்படின்றத அவங்களுடைய இந்த சிறந்த படைப்பு கற்பனையை தூண்டக்கூடியதுன்னு சொல்லி சொல்கிறது. அவங்களுக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தூண்டி விடுறதுக்கு நம்ம சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் ஸ்கூலில் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. செய்யுள் நடத்துகிற நோக்கம் பார்த்தீங்கன்னா மாணவருடைய அந்த சுவைத்தல் திறனை வளர்க்குறதுக்கு தான் அந்த செய்யுள் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரோம். செய்யுள் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயங்களும் அதில் இன்னும் பார்த்தலாம். ஒரு சிலது இருக்குதுல்ல, ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குதுல்ல, அதாவது அழகுணர் கற்பனையில் ஸ்கூலில் வளர்க்கக்கூடிய இந்த விஷயங்களை செய்யுள், அப்புறம் மொழி, இலக்கியம், சரித்திரம் மாதிரியான இந்த பாடங்கள் வந்துட்டு மாணவருடைய இந்த கற்பனை எழுச்சி பெறக்கூடிய வகையில் நம்ம அதை சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 4வது வந்து இதில் குழந்தையுடைய இந்த கற்பனை வளர்ச்சியில் விளையாட்டுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. குழந்தையுடைய பாவனை விளையாட்டுகளை பார்த்தீங்கன்னா கற்பனை எழுச்சி வெளிப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 5வது பாருங்கள், அழகுணர் கற்பனை வளர்கிறதுக்கு கட்டுப்பாடுகள் குறைஞ்ச சூழல் பெரிய அளவுக்கு துணை புரியும் அப்படின்னு சொல்கிறது. அதாவது கட்டுப்பாடுகள் எதையும் விதிக்கக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக கட்டுப்பாடு போடக்கூடாது அப்படின்னு சொல்ல வராங்க. பட் கட்டுப்பாடுகள் சுத்தமாகவே இல்லைனாலும் ரொம்ப வேறு மாதிரி ஆகிடும். சரி, 6வது பார்த்தீங்கன்னா இதுலேயே மாணவருடைய தொடக்க படைப்புகளில் பார்த்தீங்கன்னா, அதாவது குறைகள் இருந்தாலும் கூட ஆசிரியர் அந்த படைப்புகளை அதை வரவேற்று அதில் இருக்கக்கூடிய நல்ல பகுதியிலே பாராட்டணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து குறைகளை சொன்னோம்னா அவங்களுக்கு அதோடு அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி போயிடுவாங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ மேத்ஸ், இங்கிலீஷில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுவே ஒரு சில ஸ்டூடெண்ட்களுக்கு அது ரொம்ப டாப்பர்ஸாக வருவாங்க. ஏன்னா ஒரு சப்ஜெக்டை நடத்தும் பொழுது இதில் மார்க் அதிகமாக எழுதிட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டீச்சர் ஒருத்தரை பாராட்டிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த சப்ஜெக்ட் மேலேயே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். ஸோ அது என்ன அப்படின்னா அவங்க ஒரு ஒரு 5 கணக்கில் ஒரு 2 கணக்கு தப்பாக போயிட்டு 3 கணக்கு ரைட்டாக போட்டிருந்தா கூட அந்த 3 கணக்கு நீங்கள் சூப்பராக போட்டிங்கன்னு சொல்லி பாராட்டினீங்கன்னா அந்த குழந்தை மேலும் மேலும் அந்த பாராட்டுதல் வச்சு ஒரு உத்வேகமாக எடுத்துக்கிட்டு அதை இன்னும் மேத்ஸ்லேயும் நிறைய மார்க் எடுக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டும் சரிங்களா. ஆனால் நீங்கள் 3 கணக்கு ரைட் ஆகிட்டு அந்த 2 கணக்கு தப்பாக இருந்து பாருங்க, நீ தப்பாக கணக்கு போட்ட இன்னும் எதுக்கு ஆக மாட்டா அப்படி இப்படின்ற மாதிரி நாம் வந்து டிமோட்டிவேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த மேத்ஸ் மேலே வெறுப்பு வந்து அது அடுத்தடுத்து வர்றது நமக்கு மேத்ஸ் வராது அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. இது வந்து நம்ம நடைமுறையில் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நம்ம அதை டிமோட்டிவேட் பண்ணக்கூடாது. இது கொஞ்சம் நிறையா இருந்தால் கூட இது சூப்பராக பண்ணியிருக்க அப்படின்னு அவங்களை என்கரேஜ் பண்ணோம்னா அவங்களுக்கு இன்னும் அது மேலே ஆர்வம் அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவங்க சொல்கிறாங்க. சரி, இப்போ அழகுணர் கற்பனுடைய அந்த நிலைகள் பார்த்தா அந்த கற்பனையினுடைய வளர்ச்சி நிலைகள் அது எந்தெந்த வயசுலேருந்து எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்ப்போம். இப்போ என்னென்னா குழந்தையுடைய அழகுணர் கற்பனைய வளர்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா சில நிலைகள் இந்த சைக்காலஜிஸ்டாக சொல்கிறாங்க. அது என்னென்னா ஃபஸ்ட்டு பாவனை நிலை, மேக் பிலீவ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது பாவனை நிலை அப்படிங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா 3 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் நீடிக்குன்னு சொல்லுவோம். 2வது துணிவு நிலை, அதாவது அட்வென்ச்சரியஸ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறது. இது சுமார் ஒரு 8 வயதுலேருந்து 12 அல்லது ஒரு 13 வயசு வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது வந்து குறிக்கோள் நிலை, அதாவது ஐடியாலிஸ்டிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து 14 வயசுலேருந்து ஆரம்பித்து 18 அல்லது 19 வயசு வரைக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இதிலே வந்து வரிசை சொல்லலாம். இப்போ ஆய்வுத்திறன் அப்படின்ற ஒரு டைட்டில், அதாவது ரீசனிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரீசனிங்கிற மாதிரி, அதாவது பயன்வழி கற்பனையோடைய அந்த உயர்நிலைன்னு சொல்லக்கூடியது ஆராய்ச்சி செஞ்சு அறிதல், அதாவது ஆராய்ந்து அறிதல்னு சொல்கிறது. அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தீர்மானித்தல், ஜட்ஜிங் அப்படின்ற அந்த மனசெயல் பற்றி தெரிஞ்சுக்கணும். மனசில் இருக்கிற 2 கருத்துகள் அல்லது எண்ணங்களுடைய தொடர்பு தெரிஞ்சுக்கிறது தீர்மானித்தல் அப்படின்னு சொல்கிறோம். தீர்மானித்தல் அப்படிங்கிறது ஃபர்ஸ்டா. சரி, எண்ணங்களுடைய அந்த தொடர்பு தெரிஞ்சுக்கிறது தீர்மானித்தல் அப்படின்னு சொல்லப்படுது. தீர்மானித்தல் பார்த்தீங்கன்னா தொடர்பு படுத்தக்கூடிய எண்ணங்கள், காட்சி, அந்த பொருட்களை குறிக்கிறதாவோ அல்லது ஒரு கருது பொருட்களை குறிக்கிறதாவோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அந்த கூரை வீடு பற்றி எரிகிறது அப்படின்ற ஒரு தீர்மானத்தில் காட்சி பொருள் பற்றின எண்ணங்கள் இணைக்கப்படுது. ஆனால் வாய்மையே வெல்லும் அப்படின்றதுல அந்த கருத்து பொருட்கள் பற்றின எண்ணங்கள் இணைக்கப்படுது. பாருங்கள், பற்றி எறியுதுன்னா அந்த காட்சி வந்து அப்படியே இமேஜின் பண்ணி பார்ப்பாங்க. சரிங்களா. வாய்மையை வெல்லும் அப்படின்னா உண்மை வெல்லும் அப்படிங்கிறது வந்து ஒரு கருத்தை பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கருத்து பொருட்கள் பற்றின எண்ணங்கள் அதில் இணைக்கப்படுது. ஸோ தீர்மானத்தில் இந்த தர்க்கங்கள், அதாவது என்ன சொல்ல லாஜிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க வந்து ஒரு சின்ன சிந்தனை செயல் அப்படின்னு நினைக்கிறாங்க.
இது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அனுமானித்தல், அதாவது ப்ரெடிக்ஷன் அப்படின்னு செயல், அனுமானித்தல் செயல்னு சொல்லப்படுது. ஆனால் பொதுமை கருத்து வர்றதுக்கு தீர்மானித்தலுக்கும் நெருக்கமான தொடர்பு இருக்குது. அது பார்த்தீங்கன்னா புலன்காட்சி முன்னறிவோடு இணைத்தல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆய்வு மாதிரியான உள்ள செயல்களை வந்து தீர்மானிக்கிறத பற்றியும் இதில் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆய்வு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முழுமையாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தலாம். ஆய்வு அப்படிங்கிறது வந்து வாய்மையல்னு சொல்லியிருப்போம், அனுமானித்தல் ஓகே. ஆய்வு சிந்தனையுடைய உயர்நிலைன்னு சொல்லிட்டு, அதாவது ரீசனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆய்வு சிந்தனையுடைய உயர்நிலை அப்படின்னு சொல்லப்படுது. சிந்தனையின் உயர்நிலை அப்படின்னு சொல்கிறோம். ஆய்வு சிந்தனையின் உயர்நிலை அப்படின்னு சொல்கிறது. ஆய்வுங்கிற இடத்துல கம்மா போட்டுக்காங்க, சரிங்களா? ஆய்வு சிந்தனையின் உயர்நிலை அப்படின்ட்டு வச்சுக்காங்க. ஆய்வுங்கிறது சிந்தனையுடைய உயர்நிலைங்க. உற்று நோக்கல், புலன்காட்சி, நினைவு, இந்த மாதிரியான எல்லாமே பார்த்திங்கன்னா ஆய்ந்தறிதலில் பயன்படுது அப்படின்னு சொல்லுவோம். ஆய்வு அப்படிங்கிறது பழைய அனுபவங்களை புது முறையில் தொகுத்து அமைச்சு அந்த புது அமைப்பை பயன்படுத்தி நமக்கு எதிரில் வரக்கூடிய ஒரு புதிர் அல்லது ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முயற்சி செய்யுது, சரிங்களா? அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆய்வுக்கு. இப்போ சுருக்கமாக சொல்லணும்னா ஆய்வு அப்படிங்கிறது புதிர் தீர்த்தல் அல்லது பிரச்சனைக்கு விடை காணல், ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு சொல்லப்படுது ஆய்வு அப்படிங்கிறது, சரிங்களா? ஆய்வின் அடிப்படையில் ஏதாவது ஒரு நோக்கம் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஆய்வு அப்படிங்கிறது எல்லாமே வாழ்க்கையில் நம்மளால் முழுமையான ஒரு பொருத்தப்பாட்டை அடையவே முடியாதுன்னு சொல்லுவோம். ஆய்வு நம்ம அறிவை பெருக்கிற வழிமுறைகளையும் வேலை செய்யுதுன்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம ஆராய்ந்த அறிதலில் ஈடுபடுறப்ப நம்முடைய அந்த பழைய அனுபவங்கள் இருந்தும் நமக்கு தேவையானதை தேர்ந்தெடுக்கக்கூடியதோடைய நிற்காம நம்ம எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு விடை கண்டுபிடிக்கிறதுக்கும் பயன்படக்கூடிய ஒரு புது செய்திகளாகட்டும், இல்லை ஒரு புது கனெக்டிவிட்டி, அதாவது தொடர்புகளையும் ஒரு ஒழுங்குமுறைப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம், சரிங்களா? ஸோ ஒருத்தருடைய ஆய்வுத்திறன் நம்முடைய நுண்ணறிவோட அளவை பொறுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆய்வுத்திறன் பார்த்தீங்கன்னா சிலர்கிட்ட அதிகமாக இருக்கும், ஒரு சில பேர் வேறு சிலர்கிட்ட பார்த்தீங்கன்னா கம்மியாகவும் இருக்கும். இந்த திறன் குழந்தை பருவத்திலே ஆரம்பித்து படிப்படியாக வளர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ்களை இவ்வளோ தான். அடுத்து தொகுத்தறிதலும் பகுத்தறிதலும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது இண்டெக்ஷன் அண்டு டிடக்ஷன் சொல்லக்கூடியது. நம்முடைய அனுபவங்கள், தெரிஞ்ச செய்திகள் அல்லது பெறப்பட்ட நமக்கு கிடைச்ச அந்த விவரங்கள், இதுகளிலிருந்து அது உள்ளடக்கின ஒரு பொது விதி அல்லது ஒரு கோட்பாட்டை யூகிக்கிறதே தொகுத்தறிதல் அப்படின்னு சொல்லப்படுது. உதாரணத்துக்கு தனித்தனியான சோதனைகள் சில உண்மைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது அதை பற்றி பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீர்த்த கந்தக அமிலம் அது கூட துத்தநாகம் சேர்றப்ப துத்தநாக சல்பேட் ப்ளஸ் ஹைட்ரஜன் வாயு கிடைக்குது. இது பாருங்கள், 3 இதுலேயும் வந்து வேதி வினைகளையும் ஹைட்ரஜன் வாயு நமக்கு கிடைக்குது. ஸோ இதை பற்றி தான் நம்ம முழுக்க பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், தீர்த்த நைட்ரிக், அதாவது நீர்த்த நைட்ரிக் அமிலம் ப்ளஸ் செம்பு இது வந்து சேரும்பொழுது தாமிர நைட்ரேட் அல்லது அந்த ப்ளஸ் ஹைட்ரஜன் வாயு கிடையாது. செம்பு, தாமிரம், காப்பர் இது 3 ஒன்று தான், சரிங்களா? அங்கே என்ன சார் செம்பு கொடுத்துருவாங்க, இங்கே தாமிரம் கொடுத்துருக்காங்கன்னு நினச்சிக்காங்க. அடுத்து நீர்த்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் HCl வெள்ளியோட சேர்ந்து வெள்ளி குளோரைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் வாயு கிடைக்குது. இது வந்து என்னென்னா இந்த 3 ஃபார்முலா பண்ணிக்கோங்க. இதுலேருந்து கூட கேள்விகள் வரலாம். பட் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இங்கே எடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த நிகழ்வுகளிலிருந்து நீர்த்த அமில உலோகங்கள், இங்கெல்லாம் பாருங்கள் நீர்த்தான்னு இருக்குது பார்த்தீங்களா? அந்த நீர்த்த அமில உலோகங்களுடைய வினை புரிஞ்சு உலோகங்கள் இதெல்லாம் செம்பு இதெல்லாம் சொல்கிறப்போ துத்தநாகம் இதெல்லாம் உலோகங்களோட வினை புரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வாயுவை வெளியேற்றுது அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு கோட்பாட்டை அடையிறதுக்கு துணை செய்கிறது என்ன, அந்த தொகுத்தறிதல் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போது தெரிஞ்சதிலிருந்து தெரியாத ஊகிக்கிறது தொகுத்தறிதல் பயன்படுது. இப்படி தொகுத்தறிதல் மூலமாக யூகிக்க, அதாவது ஊகிச்ச அந்த பண்ண அந்த ஒரு பொதுமை கருத்து கிடைச்சது இல்லைங்களா? ஸோ இந்த பகுத்தறிதல் மூலமாக தான் ஒரு குறிப்பிட்ட சோதனை அல்லது இந்த மாதிரி ஒரு நிகழ்வில் நிரூபிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு மேலே சொன்ன இங்கே இருக்கிற இந்த பொதுமை கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா சொல்லப்படுகிற அந்த நீர்த்தமிழங்கள் உலோகங்களுடைய வினை புரிஞ்சு ஹைட்ரஜனை வெளியேற்றுது அப்படிங்கிற நம்ம சோதிச்சு பார்க்குற பார்த்தீங்கன்னா பாதரசத்தோட நீர்த்த ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தையும் சேர்த்து வினைபுரிய வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஹைட்ரஜன் வாயு வெளியேறது நமக்கு தெரியும். அதனால் அறிவியல் முறையில், அதாவது சயின்டிஃபிக் மெத்தடில் பல நிகழ்வுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா தொகுத்தறிதல் மூலமாக ஒரு கருதுகோள் அல்லது ஒரு பொதுமை கருத்து அதை எழுதி பகுத்தறிதல் மூலமாக சோதித்து உண்மைன்னு தெரிஞ்சால் அதை அந்த கருத்தை நம்ம ஏற்றுக்கப்படுது, சரிங்களா? உண்மை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த தொகுத்தறிதல்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்லப்படுது. உண்மை இல்லைன்னு தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா ஹைபோதிசிஸ், அதை கருதுகோள்னு சொல்லக்கூடிய திருத்தி அமைச்சு மறுபடியும் அதை சோதிக்கிறோம். பிரச்சனையை தீர்த்தல், அதாவது ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏரியாவில் வந்து நம்ம ஒரு சிலது பார்க்கலாம். ஒரு இலக்கை அடையிறதுக்கு முயற்சி செய்யக்கூடிய ஒவ்வொருத்தரும் அந்த இலக்கை அடைய முடியாதபடிக்கு அவனுக்கு எதிராக சில தடைகள் குறுக்கிடுச்சு அப்படின்னா ஒரு புதிர் அல்லது ஒரு பிரச்சனை அவனை எதிர்பார்த்துட்டு இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த குறுக்கீடுகளை கடக்கிறதுக்கு ஆய்வு உதவுது. புதிர்நிலை இங்கே இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா புதிர்நிலையை கிளைவெளி நிலை, அதாவது ஃபார்கடு ரோடு என்ன சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ஜான் டூயி அவர் வந்து அவர் சொல்கிறார், சரிங்களா? கிளைநிலை வழிநிலை அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு இலக்கு அடையிறதுக்கு ஒரே ஒரு நேர்வழி மட்டும் இருந்துச்சுன்னா நமக்கு தொல்லையும் கவலையும் இல்லை. ஆனால் இலக்கு அடையிறதுக்கு பல கிளை வழிகள் பிரிஞ்சு போகிற இடத்தை அடையணும்னு இருந்துச்சு வச்சுங்களேன், எந்த கிளை பாதையில் போகிற அப்படின்ற ஒரு சந்தேகம் நமக்கு
நமக்குள்ளே வரும். ஸோ இந்த நிலையில் நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். தடைகள் வர்றப்பையும் சரி, சந்தேகம் வர்றப்பையும் சரி, அந்த தடைகளை நீக்கிறதுக்கு, சந்தேகத்தை போக்குறதுக்கும், ஆராய்ச்சி பார்க்குறதுக்கும் முயற்சி செய்கிறோம். பிரச்சனை இல்லாமல் ஆய்வு இல்லைங்க. பிரச்சனைகளை தீர்க்கறதுல புது வழித்தடல், அது சீக்கிங் நியூ வேஸ். பொருள் காணல் இங்கே வரிசையாக கொடுத்துருப்போம். இங்கே இருக்க பாருங்க, பிரச்சனையை இது சொல்கிறதுக்கு புது வழி தேடல், சரிங்களா, சீக்கிங் நியூ வேஸ்ன்னு சொல்கிறது. பொருள் காணல் இன்டர்பிரேஷன் சொல்கிறது. தேர்வு சாய்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். உட்காட்சி இன்சைட்னு சொல்கிறது. திறனாய்வு கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்கிறது. படைப்பு கிரியேஷன். இந்த மாதிரியான பல செயல்கள் வந்து அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பிரச்சனைகளுக்கு விடையை கண்டுபிடிச்சி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லுது, காட்சி நிலையிலையும் நடக்கலாம், சரிங்களா, கருத்து நிலையிலையும் நடக்கலாம். அதை வந்து இமேஜினேஷன் பண்ணி பார்க்கலாம், இன்னொன்று கருத்துக்களை பேஸ் பண்ணி கொண்டு வரலாம். பிரச்சனை தீர்க்கிறதுல பார்த்தீங்கன்னா தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்கு உதவக்கூடிய இந்த வழிமுறைகள் எதுன்னு தோணுதுன்னு அதை பற்றி ஒரு சிலது பார்க்குறது. அதேமாதிரி அதை முயன்றி தவறி கட்டல் முறை அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவோம், சரிங்களா. ஸோ இன்னொரு அணுகுமுறையில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு என்னென்ன முறைகளை கையாளலாமோ அதை அடுத்தடுத்து கையாளுறது சீக்வென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அல்கரிதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அல்கரிதம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வரும். ஜான் டூயி பார்த்தீங்கன்னா 5 முக்கியமான அந்த படிகளை கொண்டதுன்னு சொல்கிறது. என்னென்னா, ஃபஸ்ட்டு புதிர் அறிதல், சென்சிங் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறது. 2வது செய்திகளை தேடி தொகுத்தல், அதாவது கலெக்டிங் அண்டு ஆர்கனைசிங் டேட்டா அப்படின்ட்டு. 3வது புதிருக்கு விடைகளாக அமையக்கூடிய அந்த கருதுகோள்கள் தோற்றுத்தல், அதாவது ஃபார்முலேட்டிங் ஹைப்போதீசிஸ்ன்னு சொல்கிறது. 4வது கருதுகோளை சரிபார்த்து உண்மையறிதல், வெரிஃபிகேஷன் அண்டு எவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறது. 4வது கருதுகோள்களை சரிபார்த்து உண்மையறிதல், வெரிஃபிகேஷன் அண்டு எவல்யூஷன். இதை 4 நம்ம சொல்லிப்போம், பட் இதே வந்து செகண்டாக கொண்டு வரும். 5வது பாருங்கள், உண்மையென்று அறிந்த கருதுகோளை புதுநிலைகளுக்கு பயன்படுத்துகிறது, அது அப்ளிகேஷன் ஆஃப் வெரிஃபைடு ஹைப்போதீசிஸ்ன்னு சொல்கிறது, சரிங்களா. ஸோ இந்த 5 விஷயத்தையும் நம்ம கொண்டு வந்துட்டோம். அடுத்து புதிர் அறிதல். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஆய்வோட முதற்படி அப்படின்னு சொல்லுவோம். ஆய்வு தானாகவே வராது. ஒரு பிரச்சனை அல்லது புதுநிலை தான் ஆய்வு உருவாக்குறதுக்கு இன்றியமையாத தூண்டல் அப்படின்னு சொல்லப்படுது. உலகத்தில் எவ்வளவோ புதிய நிலைமைகள் இருக்கும். ஆனால் அதை பற்றி அக்கறை எடுத்துகிட்டு அதோட இயல்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யாத வரைக்கும் அந்த பிரச்சனை நம்மளை பாதிக்க போகிறதில்ல. நியூட்டன் அப்படின்ற இப்போ எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இவர் வந்து நியூட்டன் ஆப்பிள் கீழே வந்துச்சுன்ற விஷயம் எனக்கு தெரியும். இந்த அறிஞர் பார்த்தீங்கன்னா இவர் காலத்துக்கு முன்னாடியும் ஆப்பிள் மரத்துலேருந்து கீழே தான் விழும், அது எல்லாருக்கும் தெரியும், தரையை நோக்கி விழுந்திருக்கும். ஆனால் யாரும் அதை பற்றி கவலைப்படல. நியூட்டன் மட்டும்தான் ஏன் ஆப்பிள் மரத்துலேருந்து கீழ் நோக்கி வரணும், ஏன் மேல் நோக்கி போகக்கூடாது, ஸோ இந்த மாதிரி சிந்திக்க அவர் ஆரம்பிக்கிறார். ஸோ இது வந்து அவருக்கு ஒரு முக்கியமான ஆய்வுக்குரிய பிரச்சனையாக மாறிடுச்சு. மாணவர்கள் பார்த்திங்கன்னா அதாவது கிளாஸ் ரூமில் பார்த்திங்கன்னா சிந்திக்காமல் இருக்கிறதுக்கான முக்கிய காரணம் வகுப்பு பாடங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு கவர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, அவங்களுடைய தேவைகள், ஆர்வங்கள் இதுகளோட தொடர்பு இல்லாமல் இருக்கிறது தான், ஒரு இன்ட்ரெஸ்டிங் எல்லாம் போகிறது தான், சரிங்களா. பிரச்சனைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறது நம்ம அறிவையும் அனுபவத்தையும் பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லுவோம், இல்லைங்களா. இது அதிகமாக இதுக்கு முன்னாடி நமக்கு வராத புதிர்களை கூட உணர ஆரம்பிப்போம். ஸோ அதனால் மாணவருடைய அந்த பின்னணி அறிவு அதிகரிச்சதுன்னா புதிர்கள் பற்றின உணர்வும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே டீச்சர்ஸ், இன்றைய வீடியோஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த ஒரு வீடியோ நம்ம சந்திப்போம். தேங்க்யூ.